வணக்கம். அடியார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அடியாருக்கு அடியார் இரா பூபாலன். ஓம் பூர்புவஸ்வக சத் சதிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாச்சு. இந்த மந்திரம் எல்லாரும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ பூஜையில் இல்லை ஒரு மிகப்பெரிய யாகத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் மட்டும் கிடையாது. இது அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடியேன்னு சொல்லி தான் அது தெரியணும்னு இல்லை. ஆனால் இந்த மந்திரம் நிறைய பேர் ஏதோ பூஜையில் நம்ம ஐயர்கள் பிராமணர்கள் அவங்க தான் சொல்லணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அப்படி எதுவும் எழுதப்படவும் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. இதை எழுதுனவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய மகா முனிவர். அவர் ஒரு பிராமணராக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லை. இது விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒரு மகா முனிவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு அரசர். அந்த அரசரோட விஸ்வாமித்திரரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கௌசிகன். கௌசிகன்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னர். அவர் ஒரு தடவை வசிஷ்டரோட ஆசிரமம் போகும்போது காமதேனு பசு மூலிமா அவருக்கு உணவு அளிக்கப்படுது. அந்த உணவை பார்த்த உடனே இப்படி ஒரு பசு இருக்குது, இதை கவரணும்னு நினைக்கிறாரு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, இது என்னதான் நீ உன் உடல் வலிமையால் கவரணும்னு நினச்சாலும் முடியாது, இதுக்கு மிகப்பெரிய தவ வலிமை தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, வசிஷ்டர் வாயால் நான் பிரம்ம ரிஷி பட்டம், அதாவது தேவ ரிஷி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம், பிரம்ம ரிஷி பட்டம் நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணுறாரு. அது உன்னால் சத்திரிய குணம் படைத்த உன்னால் அது முடியாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு இதுவாகுது. அதாவது எந்த ஒரு விஷயமே ஒரு கழகம் போனால் நன்மை நடக்கின்ற மாதிரி தான் எந்த விஷயமும். இதனால் என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்திரர் கடும் தவம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு முறையும் என்ன பண்ணுறாரு, அவரோட தவ வலிமையை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்லதுக்கு செஞ்சிடுவார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திரிசங்க சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டுருவோம். அது வரத்துக்கு காரணமும் விஸ்வாமித்திரர் தான். ஏன்னா ஒரு இயலாதவர் போய் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்கும்போது வசிஷ்டர் மறுக்கிறாரு. விஸ்வாமித்திரரோட குறிக்கோள்னா வசிஷ்டர் யாரெல்லாம் மறுக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் இவர் எழுத்து நின்று நல்லது செய்யணும்னு நினச்சி பண்ணிவிடுவார். இவரோட தவ வலிமையை கொடுத்துடுவார். அப்படி என்ன பண்ணுறாரு, இவரோட தவ வலிமையெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, திருச்சங்க சொர்க்கம்னு ஒன்று உருவாக்கி விட்டுறாரு. அவருக்கு சொர்க்கத்துக்கு வசிஷ்டரால் அனுப்ப முடியலன்னா நான் உன்னை இந்த உடலோடு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி விஸ்வாமித்திரரோட வாழ்க்கை வரலாறு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதம் வரும்போது இவர் ஒரு மந்திரத்தை நான் கிரியேட் பண்ணுறேன், வலிமையாக அந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்குறது தான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி அப்படின்னாக்கா காயம்னா உடல். அந்த உடலையே அம்மனுக்கு ஆதிபராசக்தி அம்பிகைக்கு திரியாக போட்டு அதில் தீபமாக ஏற்றி அந்த மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்ணுறாரு. அப்படி உருவானது தான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இது நம்மளோட வீடுகளெல்லாம் நம்ம சொல்லும்போது தீவினை நம்மளை அண்டாது, தோஷங்கள் விலகும் சொல்கிறாங்க. குழந்தைகள் காலையிலும் மாலையிலும், அதாவது மாலைனா இரவு படுக்க போகும் முன்னாடி, காலையில் அவங்க பள்ளிக்கு செல்லும் முன்னும் இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா நல்ல கல்வி அறிவு பெறலாம். காயத்ரி மந்திரம்ன்றது அந்த உலகம் அகிலாண்ட பரமேஸ்வரி ஆதிபராசக்திக்கே நேரடியாக போய் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். மேலும் விஸ்வாமித்திரர் கதையை ஒட்டி தான் பார்த்திங்கன்னா சகுந்தலை கதை வருது, மணிமேகலை கதை வருது, அதில் துஷ்யந்த மகாராஜா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதனால் விஸ்வாமித்திரன்ற ஒரு மிகப்பெரிய இது. அவரோட அந்த தொடர்ச்சியான அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்போது ராமாயணத்துலேயும் அவரோட இது இருக்குது. ராம லக்ஷ்மண அவங்களுக்கெல்லாம் இவர் தான் அரச குருவாக செயல்பட்டிருக்காரு. எனவே காயத்ரி மந்திரம் என்பது அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அது இவருங்க தான் சொல்லணும்னு எழுதி யாரும் சொல்லவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எல்லாருமே சொல்லலாம்ன்ற எல்லாரோட கருத்தும். அனைவருக்கும் நன்றி. அடியேன் இரா பூபாலன்.